வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். சற்று முன் செந்தில் பாலாஜி விடுதலை ஆகிவிட்டார். முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் இருக்கிறார். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி எப்போது விடுதலை செய்யப்பட்டார், எந்த நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டார், ஸோ இதை பற்றின தகவல், அது மட்டும் என்ன காரணம் கொண்டு அவர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க, இதை பற்றின A to Z எல்லா தகவலுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்பது ரகசிய தகவல். ஸோ இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நமது சேனலில் தான் முதல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவர் உடல்நலக் குறைவால் பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு போட்டிருந்தார். அது தள்ளுபடி செஞ்சு அதை பார்த்திங்கன்னா விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி நிலையில் போயிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் செந்தில் பாலாஜியை போயிட்டு பார்க்கல. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வரதுக்கான எந்த விதமான நடவடிக்கையுமே முதல்வர் ஸ்டாலின் செய்யலை. ஸோ இந்த காரணத்தினால கடும் கோபத்தில் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டம் ஆரம்பமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரையுமே வச்சு செய்ய போகிறாரு மிஸ்டர் செந்தில் பாலாஜி. ஸோ இதனால் பல்வேறு சர்ச்சைகள் வரப்போகுது. பல்வேறு பூபகம் அதை பார்த்திங்கன்னா ஒரு புயலே கிளம்ப போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ மிக்ஜாம் புயல்னால் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மிக்ஜாம் புயலை கூட செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லான ஆளுன்றதை வெளியே வந்த உடனே, அதாவது இன்றைக்கி விடுதலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரகசிய தகவல், அது அஃபிஷியலாக வந்த உடனே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்குவார் செந்தில் பாலாஜி, மீண்டும் சிக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட வீடு பார்த்திங்கன்னா 300 கோடியோ 500 கோடியில் வீடு கட்டினா இருந்த இல்லையா, அது எல்லாமே தரை மட்டமாக ஆக்கிட்டாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இன்னுமே கடும் கோபத்திலே தான் இருக்கார். செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்ன்றது ரகசிய தகவல். அஃபிஷியலாக இன்னும் வரலை. ஸோ அஃபிஷியல் வந்த உடனே கண்டிப்பாக மீண்டும் இதே சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருமே கொடுக்குறது. அதே மட்டும் இல்லாமல் பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டிருக்கும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் முதல்வர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்முடி, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாமே ஜெகத் ரட்சகன், அப்புறம் ஏவா வேலு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் சிக்கிட்டு வராங்க சர்ச்சைகளில். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ வீடியோவில் தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.